லாஸ்ட் எபிசோடில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஏன் மெஜாரிட்டியான பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்டெப் டீப்பராக போய் சார்ட்டை பார்த்ததும் இண்டிகேட்டரை பார்த்ததும் மார்க்கெட் எங்கே போகும்னு கன்ஃபார்மாக தெரியுமா? ஸோ ஆனால் பிக் பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக சூப்பராக ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு சூப்பராக ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ ரியல் ஃபேக்ட் அப்படின்றது என்னன்னா, அவங்க பண்ணுறது ப்ரிடிக்ஷனே கிடையாது, அவங்க பண்ணுறது பொசிஷன் எடுக்கிறது. ஸோ பொசிஷன் எடுக்கிறாங்களா அப்படின்னா என்ன? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஷன் செயின் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் பொசிஷன் எப்படி பிக் பிளேயர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் எப்படி சார்ட் இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் எபிசோடில் வந்து என்னென்ன மாதிரியான எப்படியெல்லாம் நம்ம லாஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது, எவ்வளோ மேஜர் மிஸ்டேக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எப்படி பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்க இந்த பிக் பிளேயர்ஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க எப்படி பொசிஷன் எடுத்து அவங்க எப்படி எப்போவுமே எய்தர் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அவங்க ப்ராஃபிட் தான் புக் பண்ணுறாங்க. இந்த எபிசோடில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சினாரியோவை சொல்கிறேன். ஓகே, இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் ஆகுது. சரியா? ஸோ லான்ச் ஆகுறது தான் இது. இப்போ நான் இருக்க கரண்ட் ப்ரைஸ்னே வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ 23,320 இருக்குது. சரியா? ஸோ லான்ச் பண்ணச்சில் இப்படி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அந்த இடம் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போது, நல்லா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நியூஸ் வருது, சடனாக நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்த்ததும் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க தான் செய்வாங்க. ஒரு சிலர் அட்வான்ஸ் பே பண்ணி புக் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு சிலர் இல்லை, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ 2 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இப்போது என்னோட கொஸ்டின் என்னதுன்னா, திங்க் பண்ணுங்கள், அந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் இம்பார்ட்டண்ட்டா இல்லை எத்தனை பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டா? எஸ், ஆக்சுவலி செகண்ட் ஒன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எத்தனை பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அதே தான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்ட தான் அதோட வேல்யூ அதிகமாகும். இப்போது அதே ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ளாட் வந்து உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டோட ரேட் வந்து ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்க. யாருமே அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலைன்னா ஆப்வியஸாக அந்த ப்ராஜெக்ட் போகவே போகாது, மேலே போகவே போகாது. ஸோ அதுக்கப்புறம் யாராவது வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு 40 லேக்ஸ்னு குறைக்க தான் செய்வாங்க. எல்லோரும் கம்மியாக வந்ததுக்கப்புறம் தான் வாங்குவாங்க. இதே எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட அட்வான்ஸ் பே பண்ணவங்களும் 50 லட்சம் பே பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே இன்னும் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ 60 லட்சம் 70 லட்சம் அதே ஒரு ஃப்ளாட்டும் போகும். ஸோ த சேம் வே தான் ஆப்ஷன் செயின்லேயும் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதோ அதுதான். இங்கேயும் அதே மாதிரி. ஸோ கால் ஆப்ஷன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா, புட் ஆப்ஷன் நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா, ஸோ அதை வச்சு நம்ம பொசிஷன் எடுத்து இந்த பிக் பிளேயர்ஸ்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து பார்க்குறாங்க. இந்த டேபிளில் இருக்க சின்ன சின்ன நம்பர்ஸ் வந்து என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிஃப்டியில் இருக்கா, எங்கேயும் ஆப்ஷன் செயின்னு காட்டுதா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செயின்ஸை மட்டும் காட்டுறது. ஸோ இதில் தான் வந்து பிக் பிளேயர்ஸ்லாம் பொசிஷன் எடுக்கிறது. இந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் வெறுமையாக அந்த நம்பர்ஸாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செயினை ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்ட் பிக் பிளேயர்ஸ் வந்து இதை எப்படி வந்து பொசிஷன் எடுத்து அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து நம்மளும் அதே மாதிரி ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து ஆப்ஷன் செயினை வந்து ஒரு நம்பர் டேபிள் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் அண்ட் டு பி ரியல் ஃபேக்ட் என்னதுன்னா வந்து இது வந்து ஒரு மார்க்கெட் சைக்காலஜியை சொல்லக்கூடிய ஒரு டேபிள் தான் வந்து இந்த ஆப்ஷன் செயின். இந்த ஸ்ட்ரைக்கில் எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறாங்க, எங்கே பயம் அதிகமாக இருக்குது, எங்கே கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த டேபிளில் தான் காட்டும். ஸோ இந்த டேபிள் வச்சு தான் வந்து பிக் பிளேயர்ஸ்லாம் வந்து பொசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ட்ரி எக்ஸிட்டு அந்த மாதிரி எதுவுமே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஜஸ்ட் இந்த டேபிளை நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும், மார்க்கெட்டோட சைக்காலஜி எப்படி பிஹேவ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரீமியம் ப்ரைஸ்னு பாருங்களேன். ஸோ ப்ரீமியம் ப்ரைஸ்னால் வந்து காலுக்கு ப்ரீமியம் புட்டுக்கு ப்ரீமியம் வெறும் 118 118 ரூபா இங்கே. சரியா? இங்கே வந்து
ரூ. 246. ஸோ அப்படி இப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதுவும் பிகினர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த கால் புட்டில் இருக்க ப்ரீமியம் ப்ரைஸை பார்ப்பாங்க. ஐயோ ப்ரீமியம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ரூ. 10 ரூ. 20 இருக்குது, ரொம்ப சீப்பாக இருக்குது, ஸோ நம்ம அதை தான் வாங்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பிக் பிளேயர்ஸ்லாம் எதை பார்ப்பாங்கன்னா வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்க. புட் ஓஐ இருக்குது, கால் ஓஐ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை சொல்லக்கூடியது தான் ஓஐ. ஸோ கால் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், புட் ஆப்ஷன்லேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போது இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அப்படி நடுவில் இருக்கிறது தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இது வந்து ஃபிக்ஸட். இந்த ஸ்ட்ரைக்கில் என்ன காட்டுதுன்னா வந்து மொத்தமாக எத்தனை கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. ஸோ எத்தனை பேர் மணியை லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இதில் காட்டுது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது, 76,193. ஸோ இங்கே தான் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே அதிகமாக ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? சேம் வே இங்கேயும் வந்து 79,392. ஸோ இங்கேயும் ஸ்ட்ராங் பிலீஃப் அதிகமாக இருக்குது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணச்சு இங்கே ஸ்ட்ராங் பிலீஃப் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. ஏன்னா இது வந்து 3rd February க்ளோஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்து டேட் பார்த்தீங்கன்னா January 31. இந்த சார்ட்டில் இருக்க சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் பார்த்து பண்ண மாட்டாங்க. இப்போது சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நம்ம ட்ரா பண்ணி பண்ணுறது தான் வந்து ரீட்டெயிலாக இருக்கிறவங்கலாம் பண்ணக்கூடியது. ஆனால் பிக் பிளேயர்ஸ் எதை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த ஆப்ஷன் செயினை தான் பார்ப்பாங்க. ஆப்ஷன் செயினில் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்டாகவே வந்து சப்போர்ட்டரும் ரெசிஸ்டன்ஸும் கண்டிப்பாகவே இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் இது தான் இது. சரியா? ஸோ புட் ஆப்ஷனில் அதிகமாக எங்கே இருக்குது, புட் ஆப்ஷனில் எங்கே அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்போது இதுதான் வந்து நம்மளோட சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 25,300 அப்படின்றது தான் வந்து சப்போர்ட்டு. ஸோ அதே வந்து கால் ஆப்ஷனில் எங்கே வந்து அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரைக் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் க்ராஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ அங்கே தான் மணி ஃபுல்லாகவே இந்த ரெண்டுத்தை சுற்றி தான் இப்போ ஃபுல்லாகவே இருக்குது, ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ மணி எங்கே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட். நான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கிற ஒரு சார்ட்டை தான் காமிச்சிட்ருக்கேன். ஸ்டாட்டிக்னா என்னது, எதுவுமே மூவ் ஆகாமல் நகராமல் அப்படியே ஒரு நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தா நமக்கு அவ்வளோவா வந்து நாலேஜ் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ரியல் கேம் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா, ப்ரைஸ் எப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ அதிகமாக ஆரம்பிக்குது, எப்போ அதிகம் மேலே போகுதோ அப்போ நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அதே ப்ரைஸ் வந்து எப்போ கீழே போகுதோ அப்போ வந்து எல்லாருமே வந்து செல் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது ஒரு டேவும் ஒரு இதில் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷு. இப்போ 29th January இங்கே சடனாக 28th January இங்கே எண்ட் ஆயிருக்கு. சரியா? 274ல் எண்ட் ஆயிருக்கு. அதே 29th January காலையில் பார்த்தீங்கன்னா 180 ரொம்ப கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனதே ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளிலும் ஒரு மாதிரி தான் ஓப்பன் ஆகும் மார்க்கெட். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க வந்து சும்மா கேண்டில்ஸை மட்டும் பார்த்துட்டு அவங்களாவே ப்ரிடிக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு, இப்போ வந்து ஒரு இந்த கேண்டில் வந்திருக்கு, க்ரீன் கேண்டில் வந்திருக்கு, ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அடுத்தது இப்படி வரலாம்னு ப்ரிடிக்ட் தான் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்க பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதே பிக் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இங்கே தான் ரஷ் அதிகமாக இருக்குது, இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம இங்கே தான் பொசிஷன் எடுக்கணும், இங்கே தான் ரீட்டைலர்ஸ் வராங்க, ஸோ நம்ம இங்கே நிறைய பொசிஷன் எடுத்துகிட்டு இங்கே வந்து நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து பொசிஷன் எடுத்து இது பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர் சொல்லுவாங்க மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிக் பிளேயர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, மார்க்கெட் இங்கே மேலே போகக்கூடாது, எங்கே போக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் செயின் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ஆப்ஷன் செயினில் இந்த 3 பார்த்தாவே போதும். ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் எது, ஹையஸ்ட் புட் ஆப்ஷன் எது, ஸோ அதாவது எதில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஹையஸ்ட் புட்டில் எது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிக்னல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ஷன் செயின்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் செயினோட ஒரு பிக்சர் டயக்ராம் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து $107 $107 இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைக். இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக,
இதுதான் ஸ்ட்ரைக்கு. இது வந்து கால், இது வந்து புட்டு. பிட், ஆஸ்க். பிட்னா வந்து இங்க வந்தா நம்ம வித்துடலாம். அப்போ ஆஸ்க் வந்து இங்க வந்தா நம்ம வாங்கணும். ஸோ சேம் தான் இங்கேயும். ஆஸ்க்னா இங்க வந்தா நம்ம வாங்கணும். பிட்னா இங்க வந்து நம்ம விக்கணும். ஸோ இங்க 2 லைன் வந்து அவுட் ஆஃப் மனி, இன் மனி, இன் மனி, அவுட் ஆஃப் மனின்னு இருக்கு. ஸோ நான் அத எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப ரூ. 107 இருக்கா? ஸோ ரூ. 107 அப்படின்றது வந்து 105க்கும் 110க்கும் நடுவுல இருக்கிறது தான் ரூ. 107 கரெக்ட்டா? ஸோ அப்போ புட்டுனா வந்து கீழ போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிவர்ஸ்ல. ஸோ அப்போ 105, 110 அப்படின்னு போறது தான் இது. ஸோ இது வந்து அவுட் ஆஃப் மனி. ஸோ அவங்க நினைச்சதே தாண்டி கீழ போகுது. ஸோ அப்போ அவுட் ஆஃப் மனிக்கு போச்சுன்னா அது வந்து பியரிஷ் பீட். பியரிஷ்னா அது கீழ போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால அவங்களுக்கு அப்போ லாபம் வரும். இதே ரூ. 107 இருக்கிற கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 110வோ, ரூ. 120 அப்படின்னு போச்சுன்னா வந்து அது இங்க அவுட் ஆஃப் மனி. ஸோ அவங்க வந்து மேல போகும்னு தான் நினைக்கிறாங்க. இன் மனி அப்படின்றது வந்து கீழ, அவுட் மனின்றது மேல. அதே இங்க வந்து இன் மனி அப்படின்றது மேல, அவுட் மனி அப்படின்றது கீழ. அவங்க பிரெடிக்ட் பண்றது தான் அவுட் மனி. ஸோ இது இங்க 105ன்னு போகும், 100ன்னு போகும்னா அவுட் மனி, அவுட் ஆஃப் த மனி. அதே 110, 115, 120ன்னு போகும்னா அது அவுட் ஆஃப் த மனி. இது புல்லிஷ் பீட். ஸோ கால்னா வந்து மேல போகும்னு இது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கீழ இருக்கிற இந்த ஷேட் பண்ணியிருக்கிறதுலாம் கீழ இருக்கிறது. ஷேட் பண்ணாம இருக்கிறது கண்டிப்பா மேல போறது. அதாவது அவுட் ஆஃப் த மனி. இதுவும் அவுட் ஆஃப் த மனி. இத வச்சு நீங்க பிரெடிக்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணது எதுவும் எக்ஸிட்டோ, என்ட்ரியோ, லாஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா, ஆப்ஷன் செயின்னா என்ன? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அப்படின்றத பத்தி எப்படி அந்த ஆப்ஷன் செயினை லேர்ன் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். சோஃபார் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா, சார்ட், ஆப்ஷன் ட்ரேடிங்கோட சார்ட்டோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். எப்படியெல்லாம் லாஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் செயின், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் எபிசோட் 4ல் எப்படி ஆகணும், என்ட்ரி டெக்னிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.